அப்பா 500 ஆளுங்க, ஆயுதங்க, கார், ட்ரக் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அமரனை இல்லன்னு பண்ணிடலாம். 500 ஆளு, காரு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உரைச்சேன், ஒரே உரைச்சம் போடும். நான் சமாதானம் பேச பிரியப்படுறேன்னு போய் சொல்லு. அமரன் சொல்லு. சமாதானமா? எரிமலையோட உக்கரத்தை வெளி வெப்பத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். உள்ள போய் இறங்கி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓ, நான் பேசணும்னு சொல்லு. நீதான் அமரன் இல்ல? அமரன், மிஸ்டர் அமரன். 10 பேர்ல ஒருத்தன் புத்திசாலியாக முடியும், லட்சத்துல ஒருத்தன் மேதையாக முடியும், கோடியில ஒருத்தன் தான் தலைவனாக முடியும், கோடியில ஒருத்தன் தான் அவதாரமாக முடியும். அமரன் மனுஷன், ஆண்டவ பெருமாள் அவதாரம். வேண்டாம், என்கிட்ட வேண்டாம். அவதாரம்? ஒரு மனநோயாளியோட பேசுறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. என்கிட்ட யாரும் இப்படி பேசினதில்லை. உன் மிருக பாஷை தெரியாத தப்பு. என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், பேசிக்கிட்டே போறேன். சமி இப்படிவா. நான் பேசும்போது குறுக்க பேசலாமா? மரியாதை தெரியாம மன்னிச்சுங்க. இந்த காலத்து பசங்களுக்கு சவநாகரிகம், மரியாதை எதுவுமே தெரியறதில்லை. நான் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். பெருமாள், நீ என் நேரத்தை வீணடிக்கிற. ஏன் என்னைய குறி வச்சிருக்க? உம்பரத்தை நிரூபிச்சிட்ட. 1% சந்தேகம் இல்லாம நிரூபிச்சிட்ட. என் பலம் ஊருக்கே தெரிஞ்சது. நாம 2 பேருமே மோதி அதுல யார் ஜெயிச்சாலும் இழப்பு 2 பேருக்குமே பயங்கரமா இருக்கும். தேவையா? இது தேவையா? சோ நம்ம 2 பேரும் ஒத்துப்போம். உன் பங்குக்கு வடக்கு பகுதி, பஜாரு, கிளப், சாராய வியாபாரம் எல்லாத்தையும் எடுத்துக்க. ஒரு நாளைக்கு 2-3 ரூபா சேரும். மீதியை நான் எடுத்துக்கிறேன். கிழக்கு பகுதி, அதுலயும் உனக்கு பங்கு வேணும்னா உன் கொள்ளைய பங்கு போட நான் முதல்ல. பின்ன சமூக சேவையா?
4 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு உன் ஆட்களால கொலை செய்யப்பட்ட ராஜவர்மா உன்னுடைய அழகான சரித்திரத்தை எழுதியிருந்தார் பெருமாள். நான் படிச்சேன். விறுவிறுப்பா இருந்ததா? திரும்ப கேட்கிறேன், என்னை மட்டும் ஏன் நீ வெறியோட குறி வச்சு அலையுற? 61 உன்ன மாதிரி ஒரு சாராய கும்பலையே நீ கொலை பண்ண, சரிதானே? அவன் பேர் சங்கிலி. 62 அக்ரஹாரத்துல உனக்கு எதிராக சாட்சி சொன்ன ஒரு அப்பாவி பிராமணனை கொன்ன. அவன் மனைவியை கெடுத்த. அவன் 2 குழந்தைகளையும் சாகடிச்ச. புரோகிதர் பேர் நினைவில்லை, அவன் பொண்டாட்டி பேர் நினைவு இருக்கு. அலம் 63 ஒரு அரசியல்வாதிய எலெக்ஷன் மேடையிலேயே கொலை செஞ்ச. 64 இன்னொரு அரசியல்வாதி மகனோட காலை வெட்டி அவன் எலெக்ஷன்ல நிக்க விடாம செஞ்ச. தம்பி, என் வயசு அனுபவத்துக்குலாம் நீ வரும்போது இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா தெரியும். இந்த சிப்பாயி போலீஸ் மாதிரி இது ஒரு டைப்பான போர். நான் நினைச்சதை விட நீ அருவருப்பானவன். என் வாரிசு மாதிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 64ஆம் வருஷம் கடைசியில ஒரு டிஎஸ்பியும் அவர் குடும்பத்தையும் அழிச்ச. உனக்கு நினைவு இருக்கா? எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டா இருக்க முடியும். நினைவு இருக்கா? எல்லாம் அல்பாயிச்சுங்க, பக்கம் பக்கம் போயிடுச்சுங்க. ஒரு குழந்தை கூட சுட்டேன். அந்த டிஎஸ்பி வந்து துரை துரை பாண்டி. நீ சுட்ட அந்த சின்ன பையனுக்கு, அந்த 3 வயசு பையனுக்கு அப்ப பேர் கிடையாது. இப்ப அவனுக்கு பேர் இருக்கு. அமரன். நீ சுட்ட கொண்டு இன்னும் இங்க இருக்கு. இங்க ராஜவர்மாவோட டைரியை நான் படிக்கிற வரைக்கும் ஊர் பேர் தெரியாது, அப்பம் பேர் தெரியாது, ஆனாதுன்னு என்ன நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பெத்தவங்களை எனக்கு அடையாளம் காட்டினத நீ சுட்ட தோட்டா. நான் ஏதோ மறதியில சொல்லிட்டேன். இந்த டிஎஸ்பி யாருன்னு தெரியாது. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். நம்ம சமரசம். உன் சாவுதான் எனக்கு சமரசம். நான் உன்னை அழிக்க வந்த ஆயுதம். மிஸ்டர் பெருமாள், உன் முடிவு ஆரம்பமாயிடுச்சு. மண்ணு பாஷா, முதல் தடவையா சொல்றேன், அமரன் என் எதிரி, என்னோட பலசாலி. அவன் ஏற்கனவே கத்தி வீசிட்டான். அது எந்த நேரத்துல எந்த திசையில என் மேல பாயும்னு எனக்கே தெரியாது. அதனால அவனை தீர்த்து கட்டணும். 5 வருஷம் சர்வீஸ்ல 14 பேரை தீர்த்திருக்கேன். ஆரம்பத்துல 4 பேருக்கு கத்தி குத்து, 7 பேருக்கு துப்பாக்கி, 3 பேருக்கு வெடிகுண்டு. அதனால இனிமே நான் தான் உங்க பாடி கார்டு. அது சரி, இப்ப எப்படி? வேலையை 2ஆ பிரிச்சுக்கிட்டேன். ஜிடிஆரை முடிக்க வேண்டிய வேலை அத்தனையும் ரெடி. நாயக்கன் பார்ட்னர். இன்னும் 4 பேரோட அமரன் வழக்கமா வர்ற இடத்துல அவனை மடக்கி இதால சல்லடி ஆக்கிடுவாங்க. பிழைக்க சான்ஸ் இருக்கா? பாஸ் ஆயிடுவா. எனக்கு தெரிய வேண்டியது அமரனோட. வழக்கமா போயிட்டு வர இடம் NH7 நியூ டோல்கேட். கார் நம்பர் TNT 477. அமரன், நான் கோல்டு பேசுகிறேன். ஆண்டவர் உங்கள் உயிருக்கு குறி வச்சுட்டான். TNT 477 உங்கள் பென்ஸ்கார கொலகாரனுக்கு அடையாளமாக காட்டியிருக்கான். எந்த இடம்? நியூ டோல்கேட். சின்ன பெருமாள் எங்க?
நான் அமரன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆண்டவ பெருமாள். என்ன உன் மகன் உன் கையாலேயே இருந்த அன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றேன்னு பாக்குறியா? எல்லா மனுஷங்களுக்கும் சாதாரணமா இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் இன்னைக்கு உனக்கு பிறக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிரிப்பும் அழுகையும் தான் மனுஷனை மிருகத்துக்கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தும். எழுந்துற, எந்திரிச்சு போய் உன் மகன் சாகரப்ப போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்து பாரு. அது ரத்தத்துல நனைஞ்சிருக்கும். அவன் கையில இருந்த வாட்ச், அவன் விரல்ல இருந்த மோதிரம் எல்லாத்தையும் எடுத்து பாரு. புரியும். வா. நான் திரும்பவும் பேசுறேன். தம்பிக்கு பிறந்த நாளைக்கு நிச்சயத்துக்கு வாங்கி கொடுத்த மோதிரம். Oh.